மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026ல் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு பெரிய ஃபைல் ஒன்று தயார் பண்ணி 4000 கோடி திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொண்டு ஃபைலை கொண்டு கொடுத்துட்டார். யார்? பிஜேபி ஆளுநர் ரவி அவர்களிடம் இந்த ஃபைலை கொடுத்துட்டார். யார் யார் எந்தெந்த துறையிலன்னு சொல்லி பாருங்கள். நம்ம பத்திரப்பதிவுத்துறைன்னு சொன்னாலே எடுத்துக்கிட்டாலே நம்ம மூர்த்தி அண்ணன் மதுரைக்கார் தான் 20,000 கோடி அடிச்சிட்டாருங்க. அடுத்தால யாருன்னு பாருங்கள், நீர்வளத்துறை. ஆமாம், நல்ல காட்பாடி ஏரியாக்காரர் நம்ம தாத்தா. நீர்வளத்துறை 17,000 கோடி. ஆமாம். அடுத்தால டாஸ்மார்க் மற்றும் கலால் துறை, அதில் 5,000 கோடி பாலாஜி அண்ணன் தான். எரிசக்தி துறையை பாருங்கள், எரிசக்தி துறையில் 65,000 கோடி அடிச்சிருக்காங்கங்க. 1-2ல் 65,000 கோடி. ஆமாம். அப்புறம் சென்னை மாநகராட்சி அந்த பிரியா பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அது 10,000 கோடி அடிச்சிருக்கு பாருங்கள். வேளாண் துறையில் 5,000 கோடி. ஆமாம். நெடுஞ்சாலைத்துறையில் அண்ணன் ஏவா வேலு, நான் உங்களுக்கெல்லாம் சலைச்சவன் இல்லைடா, என் கூட நீங்கள் போட்டி போடுதீங்கன்னு ஒரு 50,000 கோடி அவர் பேரில். பள்ளி கல்வித்துறை பரவாயில்லைங்க, 5,000 கோடி தான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சபரீசன் அவரெல்லாம் பாவங்க. ஆமாம். தொழில்துறையில் 8,000 கோடிங்க. எல்லாத்த விட மக்கள் நல்வாழ்வுத்துறை எங்கள் ஐயா மாசு 5,000 கோடிங்க. இப்படி 4,000 கோடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைல் தயார் பண்ணி பிஜேபி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள ஆளுநர் ஐயா ரவி அவர்களிடம் கொண்டு அண்ணன் எடப்பாடியார் மனு கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஃபைலையும் கொடுத்துட்டாரு. சரி இருக்கட்டும். இந்த ஃபைலை கொடுத்தீங்களா, அதிமுக ஆட்சியில் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை கோடி அடிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபைலை நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதிமுக ஆட்சியில் ₹1 கூட அடிக்கலை, திமுககாரன் இவ்வளோ அடிச்சிட்டான் அப்படிங்கிற ஃபைல் அவன் மேலே கேஸை போடுங்க அப்படிங்கிற காரணமா, இல்லை வயிற்றறிச்சலா, இவ்வளோதானே அடிச்சிட்டானா நம்மளால் அடிக்க முடியல அப்படிங்கிறதான்னு தெரியலை. இதெல்லாம் தெளிவாக மக்களுக்கு தெரியணுங்க. அவங்க அடித்ததை யாரும் பார்க்கலைங்க, சும்மா இதை மிரட்டிக்கிட்டே கிடப்பாங்க.